போன ஆண்டு திருப்பரங்குன்றத்தில் அதே மலை இருந்துச்சுல, அதே சுடரேற்ற தூண் இருந்துச்சுல. போன வருஷம் என்ன தீபம் இல்லையா, இல்ல தீக்குச்சி இல்லையா, இல்ல எண்ணெய் இல்லையா? 2 மாசத்துல தேர்தல் வருதுன்னா உனக்கு சேட்டை. மக்களை பற்றி சிந்தி. எத்தனை வீடுகள் நீ சொல்ற சோக்கால்டு இந்து எத்தனை வீட்டுல விளக்கறியாம இருக்குது, பசி பட்டினி வறுமையில. அந்த விளக்கை ஏத்த நீ சிந்திக்கல. மலை மேல விளக்கு ஏத்துறன்ற கேட்டா 100 ஆண்டு கனவு, 100 ஆண்டா ஒரு விளக்கத்துறது கனவு கண்டுகிட்டு இருந்தியா நீ? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த பெருமக்கள்கிட்ட, முருகன் சிவன் இந்து கடவுளா? யார் என்னோட தர்க்கத்துல நீ ஜெயிக்க போறது சொல்லுங்க. முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா? உங்க பெருமாளே சொல்லுவோம். உங்க கிருஷ்ணரை இந்துவா? இந்துவா சொல்லு. நீ கடவுளை மதம் மாத்தி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா? திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது முருகன் மேல. இந்த கோயிலுக்குள்ள நடக்கிற திருட்டை கண்டுபிடிச்சு சொல்ல. அறநிலைத்துறையெல்லாம் ரொம்ப நேர்மையா நடக்குதா? ஒரு ஊழலும் நடக்கல, ஒன்னும் நடக்கல. சொல்லுங்க. கோயில் இடங்கள்ல கடைகளுக்கு வீடுகளுக்கு எல்லாம் வாடகை விட்டு இருந்தான். அதை 10,000 ரூபாய 1,00,000 ரூபாயை ஏத்திருக்காரு ஐயா சேகர் பாபு. அதை கேட்க உனக்கு துணி இருக்கா? ஏன் இப்படி திடீர்னு ஏத்தனா எதை கேட்பிய? பக்கத்துல இருக்க மலையை வெட்டி கல்குவாரி நீ ஏத்துறான, அந்த மலையை பத்தி கவலைப்பட நீ வரல. இந்த மலையில தான் முருகன் இருக்கானா? குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னா இந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கானா? இந்த நாடங்களும் வெட்டி ஏத்துறான என் மலை, அங்கெல்லாம் குமரன் இல்லையா?